ஹவுசிங் லோன் எடுத்து வீடு கட்டுறதுங்கிறது இன்றைக்கி ரொம்ப காமனான விஷயமா இருக்குது. ஒரு ஐடி பீப்புளிலேருந்து என்ன ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் ஃபைனான்ஸில் எடுப்பாங்க, ஃபைனான்ஸ் கம்பெனி, நிறைய பேர் நேஷ்னலைஸ் பேங்க்கில் எடுப்பாங்க, நிறைய பேர் ப்ரைவேட் செக்டரில் இருப்பாங்க, சில பேர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி, சேலரி ஸ்லிப் யூஸ் பண்ணி, சிலர் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இங்கே ஹவுசிங் லோன் விஷயமாக ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹவுசிங் லோனில் பார்த்திங்கன்னா என்ன ரெண்டு டைப் ஆஃப் இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஒன்று ஃபிக்ஸட் ரேட்டு, இன்னொன்று ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் லெட்ஸே இன்றைக்கி டேட்டில் ஒரு 20 lakhs எடுக்கிறீங்க அட் 8% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, நீங்கள் 8% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு லெட்ஸே மந்த்லி நீங்கள் ஒரு 20,000 இஎம்ஐ கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க 20 வருஷத்துக்கு. அந்த 20 வருஷத்துக்கு உங்களுக்கு ஃபிக்ஸடாக இருக்குது. உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். எதுவும் ஏறாது, குறையாது. லெட்ஸே ஆர்பிஐ பார்த்திங்கன்னா ரெப்போ ரேட்டு கூட்டுவாங்க, குறைப்பாங்க. அந்த டைம் உங்களுக்கு கூடுனாலும் இது கூடாது, அதே மாதிரி குறைஞ்சாலும் இதில் குறையாது. ஒரு ஃபிக்ஸடாக இருக்கும் இதில் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில். வேறு ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, எப்பயுமே பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் கம்மியாக இருக்கும். ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ஃப்ளோட்டிங்கில் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு டென்யூர் பார்த்திங்கன்னா இஎம்ஐ, அதாவது இஎம்ஐ கூடும் குறையும். பட் பேங்க்கோட ரெப்போ ரேட் குறையும் போதும் நீங்கள் தான் பேங்க்கை போய் அப்ரோச் பண்ணி இஎம்ஐயை குறைக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி லாட் ஆஃப் பேங்க்ஸ் தான் பண்ணுவாங்க, குறைக்க மாட்டாங்க. நீங்கள் போய் இன்ஃபார்ம் பண்ணாமல் குறைக்க மாட்டாங்க. அதே இது கூட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக கூட்டிடுவாங்க. இது பிஸ்னஸ் நேக்கு, ரெண்டு விஷயங்கள். பட் இது ஒரு விஷயம். பட் இதில் நமக்கு ஃப்ளோட்டிங் பெஸ்ட்டாக, ஃபிக்ஸட் பெஸ்ட்டான்னு பார்த்தோம்னா, யார் ஃபிக்ஸட் எனக்கு கம்ஃபர்டபுள், எனக்கு கூடினாலும் எனக்கு குறைஞ்சாலும் எனக்கு நான் குறைச்சி கட்டணும் அவசியம் இல்லைங்க. எனக்கு ஸ்டடியாக இருந்துட்டால் நான் கட்டிக்கிறேன். எனக்கு என் லைஃப்பில் லெட்ஸே இப்போ 8% இருக்குது, ஃபியூச்சரில் 12% ஆனாலும் நான் கட்ட மாட்டேன், 8% நிற்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஓகே. இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு கூடினாலும் குறைஞ்சாலும் பெட்ரு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க கம்ஃபர்டபுள் பார்க்குறாங்க. அப்படின்னா லெட்ஸே ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இப்போ ரெசெஷன் அப்போ பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சது 2007, 2008 அந்த டைமில். அதேமாரி கோவிட் டைமில் பார்த்திங்கனாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சது. ஸோ இந்த மாதிரி டைம் ஒரு 2 years, ஸோ 20 years பீரியட் உங்கள் இஎம்ஐயில் ஒரு 4 to 5 years உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது அப்படின்னா, டெஃபினட்டாக யூ வில் கெட் வெரி குட் சான்ஸ் ஆக்சுவலி. அதாவது அந்த ஒரு பர்பஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரேட் குறையும் போதும். ஸோ ரேட் கட்டுன்னு பார்க்கும்போது ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஆனால் இஎம்ஐ எப்பயுமே உங்களை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மாதம் நான் இவ்வளோ தான் கட்டுறேன், இவ்வளோ தான் கட்ட போகிறேன், இது கூடும் குறையும் அப்படின்னு உங்களால் ஃப்ளோட்டிங்கில் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஃபிக்ஸடில் நீங்கள் இவ்வளோ நேரம் ஃபிக்ஸடாக லைஃப் டைமாக இருக்கும். உங்களுக்கு லைஃப் டைம் 20 yearsக்கு இருக்கும். அதே நேரத்தில் இதில் பார்த்திங்கன்னா ரிஸ்க்கு, ரேட் ஹைக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹையர் ரிஸ்க் ஃப்ளோட்டிங் ரேட்டில். குறிப்பாக ஃபைனான்ஸ்லாம் நிறைய பேர் லோன் எடுப்பாங்க, ஃப்ளோட்டிங் ரேட்டு குறையும் கூடும்னு நினைப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் லோனை வாங்கி இன்னொருத்தருக்கு விற்றுடுன்னு சொல்லிட்டு ஃப்ளோட்டிங் ரேட்டில் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டை கூட்டி விட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நடக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் கவனமாக பார்க்கணும். வேறு ஃபிக்ஸடில் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. அதே மாதிரி ஒரு பேமெண்ட் நீங்கள் ஏர்லியராகவே க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபிக்ஸடில் there will be a charge, floatingல there may not be charge after certain period of time you complete. அதே நேரத்தில் நீங்கள் ஹவுசிங் லோன் எடுக்கும்போது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் கன்சிடர் பண்ணணும். நிறைய பேர், ஏன்னா என் நண்பர் ஒருத்தரே கேட்டிருக்கிறாரு, அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் லோன் எடுத்தார். அதான் சூர்யா, நான் தான் லோன் எடுத்திருக்கிறேன், இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், நான் கட்டலைன்னா போய் சேர்ந்தாலும் கவலை இல்லை அப்படின்னாரு. ஆக்சுவலாக அப்படின்னா ரொம்ப தவறான விஷயங்கள் அப்படி நினைக்காதீங்க. உங்களுடைய அந்த இன்சூரன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 3 years to 5 years மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரையும். அது ஃபுல் 20 years பீரியட் நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்கன்னா 20 yearsக்கு அந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகுதானா இருக்காது மோஸ்ட்லி. ஸோ அதை அது எத்தனை வருஷத்துக்கு அந்த இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஏன்னா அதே நேரத்தில் ப்ராசஸிங் ஃபீன்னு பார்த்தீங்கன்னா 0.5 to 1% மட்டும்தான் நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். சில பேங்க்ஸ் 2 to 5% சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபைனான்ஸ், ப்ரைவேட் ஃபைனான்ஸ், இந்த மாதிரி விஷயம் அதை ரெடியூஸ் பண்ணுறது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தா இருக்குது. 0.5 to 1% இஸ் ரீசனபிள். ஆமாம். அதே மாதிரி நிறைய பேர் லோன் எடுக்கும் போதும்
அடமான கடனாக நிறையா பேர் எடுக்கிறாங்க. அவங்கன்னா உங்கள் பத்திரத்தை வச்சு எடுத்துருந்தீங்கன்னா அது அடமான கடனாக தான் இருக்கும், மார்ட்கேஜ் லோன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இஎம்ஐ கட்டுங்க. இஎம்ஐ கட்டாத பட்சத்தில் சம்டைம்ஸ் உங்கள் ப்ராப்பர்ட்டியும் லூஸ் பண்ண பாசிபிள் இருக்குது. அதே நேரத்தில் உங்களால் திருப்பி பேமெண்ட் பண்ண முடியுமா, உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப லோன் எடுத்து வீடு கட்டுங்க. உங்களுக்கு எனக்கும் தொந்தரவு இருக்காது. உங்களுடைய சக்திக்கு மீறி நீங்கள் லோன் எடுத்து பெரிய வீடாக நான் பண்ணணும், பெரிய லெவலில் நான் லக்ஸூரியஸாக பண்ணணும்னு நினச்சிட்டு கட்டினதுக்கப்புறம் வீடே இழந்துடாதீங்க. ஏன்னா நானே பார்த்துருக்கேன் 2-3 பேர் அந்த மாதிரி கட்டினதுக்கப்புறம் இஎம்ஐ கட்ட முடியாமல் ப்ராப்பர்ட்டி ஜப்தி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பாவம். ஸோ இதனால் ரொம்ப கவனமாக இருங்க. லோன் எடுக்கும்போதும் அசால்ட்டாக இருக்காதீங்க எப்பயும். ஓகே, நன்றி, வணக்கம்.